கர்ப்பப்பை பற்றி நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு தெரியணும்னா அதில் ரத்தப்போக்கு எதனால் அதிகமாகுதுன்னு. ரத்தப்போக்கு அதிகமாகிறதுக்கு 2-3 காரணம் தான் இருக்குது. ஒன்று, உங்கள் உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் அடிவேர் தொப்பை ஜாஸ்தி ஆகுதா, இல்லை உங்கள் வெயிட் கூடி இருக்கீங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். 2வது, கிருமி இருக்கிறது. காப்பட்டி போட்டுக்கலாம் இன்ஃபெக்ஷன் வரும், இல்லை கணவர் வழியாக இன்ஃபெக்ஷன் வரும், உடல் உறுப்பு பண்ணும்போது உள்ள இன்ஃபெக்ஷன் வரும், இல்லை உங்கள் கணவர் தவிர எப்பயாவது வேறு யாராவது உடல் உறுப்பு பண்ணியிருந்தாலும் அதனால இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ உங்கள் உடம்புல இருக்க கிருமிகள் தவிர வேறு வெளியிலிருந்து வர கிருமிகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கர்ப்பப்பை ஏற்றுக்காது. அதை நம்ம பக்குவமாக பார்த்து சரி பண்ணணும். ஸோ அதுவும் ரத்தப்போக்கு அதிகப்படுத்தும். 3வது, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குது. ராத்திரி ஒழுங்காக தூங்காமல் ஃபோன்லேயே நோண்டிகிட்டு இருக்கிறது, இல்லை 2-3 பேர்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறது, இல்லை 2 வேலை 3 வேலை சேர்த்து பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு பொருளாதார சிக்கலில் ஒரு மன சோர்வு இல்லாமல், கணவன் மனைவிட்ட ஒரு அன்பு இல்லாமல், இல்லை குடும்பத்தில் வேறு ஏதோ பிரச்சனை வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயும் உங்களுக்கு கர்ப்பப்பையிலிருந்து ரத்தப்போக்கு அதிகம் இருக்கும். ஸோ 3 காரணம் தாங்க. ஒன்று ஹார்மோன்ஸு, இன்னொன்று இன்ஃபெக்ஷனு, 3வது ஸ்ட்ரெஸ். இது 3 நம்ம கண்ட்ரோல் பண்ணால் 98% உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதுக்காக அடுத்த வீடியோ பார்க்கணும்.